வணக்கம் நண்பர்களே. டாடா மெமோரியா மருத்துவமனையில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. நிரந்தர அரசு வேலை. தகுதி பார்த்தீங்கன்னா வந்து 10th 12th எனி டிகிரி. இறுதி நாள் பார்த்தீங்கன்னா வந்து 7/5/2024. இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வெப்சைட்டில் நிறைய வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வந்து போஸ்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல்லையும் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதையும் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கில் பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டிவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜாப் என்ன கேட்டகரி, எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாப்போட லொக்கேஷன் எங்கே, உங்களோட எஜுகேஷன் எவ்வளோ வேணும், அதே மாதிரி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ லாஸ்ட் டேட், அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னும் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா எவ்வளோ சேலரி கொடுக்காங்க, உங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நம்ம தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மறக்காமல் ஒன் டைம் விசிட் பண்ணி பார்த்துருங்க. அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஃபார்ம் இருந்துச்சுன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அதோட டவுன்லோட் பண்ணக்கூடிய கீழே தான் லிங்க் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் 2 லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்கை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆன லிங்கை நீங்கள் ஒன் டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்காங்க. ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் ரிலேட்டிவாக அங்கேருந்து அந்த கவர்மெண்ட்லேருந்து கொடுத்து அந்த ஃபார்ம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்காங்க. இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹாஸ்பிட்டலில் அவங்க கொடுத்து அந்த ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன கேட்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க. இவங்களும் ஜாப் ரிலேட்டிவாக ஃபுல் டீட்டெயில்ஸ் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்து 10 பேஜஸ் இருக்குது. இந்த 10 பேஜஸ் மறக்காமல் ரீட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இதில் வந்து அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் அவங்க அனுப்ப சொல்லக்கூடிய அந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 10 பேஜஸ் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் ரிஜிஸ்டர்னு போட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்க. ஓகே நண்பா, அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அதே மாதிரி மறக்காமல் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.